இந்த வீடியோவில் ஹாம்கோலில் ஃப்ரண்ட்டு பேக்கு கை இதிலெல்லாம் சுருக்கம் வராமல் எப்படி வெட்டுறதுன்றதை சொல்லித்தரேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த நெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு கோலம் டிசைன் மெஹந்தி டிசைன் பார்க்கணும்னா கங்கா கோலம் சேனலை போய் பாருங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கங்கா கோலம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாம்கோல் வளைவு வைக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த ஒரு விரலை மட்டும் இப்படி நவுத்திட்டு இதை கரெக்டாக இப்படி வச்சிடணும். எந்த ஷேப்புக்கு இருக்குமோ ப்ளவுஸு அந்த ஷேப்புக்கு அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு ஹாம்கோலில் நம்ம மார்க் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக அது எந்த இடத்துல தையல் முடியுதோ அந்த இடத்துக்கு நேராக வைக்கணும். மேலே தூக்கியும் வைக்கக்கூடாது, கீழே இறக்கியும் வைக்கக்கூடாது. கரெக்டாக அந்த தையல் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக அப்படி வச்சிடணும். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். அந்த இடத்தோட நம்ம இங்கே ஒரு அர்கட் பண்ணிக்கணும். அப்படியே இந்த ப்ளவுஸில் 10 + 1 11.5 இன்ச்சு வருது மார்பு சுற்றளவு. இதில் ஹாம்கோல் 4.75 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இதிலேருந்து ஹாம்கோல் சைஸ் வந்து கரெக்டாகவே வைக்கணும். எப்பயுமே அதிகமாக வச்சிடக்கூடாது. கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசாகிடுச்சுதுனாக்கா எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா பெருசாகிடுச்சுதுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கை அதுக்கு ஜாயிண்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல உடம்புல பாடியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தைச்சி போட்டதுக்கப்புறம் பாடியில் லூஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதுலேயும் கொஞ்சம் சுருக்கம் கொடுக்க செய்யும். கை வெட்டும்போது எப்பயும் ஹாம்கோல் அளவு எவ்வளோ வருதோ அதை விட 2.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் தையலுக்காக 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னு நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணிக்கணும். அந்த அளவு வச்சு வெட்டி செஞ்சோம்னா இதில் வச்சு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இந்த கை இதில் ஃபிட் ஆகும். இந்த ஷோல்டருக்கும் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அளவு வச்சு அந்த இடத்துக்கும் என்ன பண்ணிடணும், இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கோங்க. 4.75 வருதா 5 வருதா எவ்வளோ அளவு வருதோ இந்த இடத்துலேருந்து இப்போ கரெக்டாக துணி இப்படி இருக்கும்போது இந்த இடத்துலேருந்து அளந்து பார்க்கும்போது எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவை இதிலேருந்து இங்கே வச்சு பார்த்து ஒரு பாக்ஸ் போட்டுடணும். பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து என்ன பண்ணுறீங்க, 1.25 இன்ச்சு வச்சு இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கணும். அப்போ கரெக்டான அளவாக இருக்கும். 1.25 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் சுருக்கம் கொடுக்காம இருக்கும். இல்லை 1.25 தான் வைக்கிறேன் எனக்கு அப்படி இருந்தும் சுருக்கம் வருது அப்படின்றவங்க 1 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுக்கு கம்மியெலாம் ரொம்ப கம்மி பண்ணக்கூடாது. அப்புறம் கம்மி பண்ணோம்னா நமக்கு பேக் சைடில் ரொம்ப டைட்டாக இழுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும், குனிய முடியாது, அந்த மாதிரி ரொம்ப இழுக்கும். அதனால் 1.25 இன்ச்சு வச்சு வெட்டுறது கரெக்டு. அப்படியே சுருக்கம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் லைட்டாக கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் ஆழம் எடுத்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த ஆழம் எடுத்ததுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஆழம் எடுத்து தான் தைக்கணும். ஆழம் எடுத்து தைச்சா மட்டும்தான் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நம்ம போடும்போது அழகாக இருக்கும். இப்போ இது சொன்ன மெத்தடில் நீங்கள் இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு செஞ்சிங்கன்னா ஹாம்கோலில் பேக் சைடு ஃப்ரண்ட்டில் எங்கேயுமே சுருக்கம் வராத அளவுக்கு அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். கை வெட்டும்போது என்ன பண்ணணும், நம்ம 4ஆக மடித்து போட்டுருவோம். 4ஆக மடித்து போட்டுட்டு இந்த இடத்துல கீழே 3/4 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காகவும் மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்காகவும் எப்பயுமே ப்ளஸ் பண்ணிக்குவோம். இந்த அளவு மட்டும் கணக்கு பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது சுற்றளவு கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். சுற்றளவு செக் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறோம்ல இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ள இடத்த இப்படி எடுத்துக்கணும். இந்த இடத்துல இருந்து கரெக்டாக அப்படி வைக்கணும். இந்த மடிப்பில் இங்கே வைக்கிறோம்ல இதுலேருந்து வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதை விட 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கணும் எப்பயுமே துணி. இப்போ இதில் துணி அந்த அளவுக்கு பத்தலைன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிவிட்டு வெட்டியிருக்கிறேன். அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். துணி பத்தலைன்னாக்கா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம உயரம் வச்சுட்டோம், சுற்றளவு வச்சுட்டோம். இப்போ இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இந்த உயரம் வச்சுருக்கிறோம்ல இந்த இடத்துல இருந்து 3.5 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு உயரத்துலேருந்து அந்த 3.5 இன்ச்சுக்கு கிராஸாக இப்படி கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு லைட்டாக இந்த இடத்துலேருந்து ஒரு 2.25 அளவுக்கு இப்படி வந்து திருப்பி என்ன பண்ணணும், அந்த கோட்டு மேலே போய் அதில் ஜாயின் பண்ணிடணும். அதே மெத்தடில் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கை கரெக்டாக இருக்கும், சுருக்கம் வராமல் இருக்கும். அதே மாதிரி இதை செஞ்சுட்டு கையில் ஆழம் எடுக்கணும். கண்டிப்பாக கையில் ஆழம் எடுத்து தான் தைக்கணும். பாடியிலையும் ஃப்ரண்ட்டில் ஆழம் எடுக்கணும், கையிலையும் ஃப்ரண்ட்டில் ஆழம் எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாக்கெட் சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும். இப்போ இதிலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இதுலேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல இங்கேருந்து தையலுக்காகன்னு ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் அந்த இடம் வரைக்கும் விட்டுடணும். விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி கொண்டு போயிடணும். ஆழம் எடுக்கிறது 2 சைடில் ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கலாம். இந்த சைடு தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஆழம் எடுத்துக்கணும். அந்த ஆழம் எடுத்த சைடு ஃப்ரண்ட்டில் வரா மாதிரி பார்த்து தைச்சிடணும். இதே மெத்தடில் வெட்டி தைச்சிங்கன்னா உங்களுக்கு
ப்ளவுஸில் கையிலையும் சரி, அதே மாதிரி இங்கே உடம்புல ஆம்கோல்லையும் சுருக்கம் வராமல் அழகாக இருக்கும் போடும்போது. இதே மெத்தடில் வெட்டி தைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், இல்லைனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள்.